விஜய் தான் வந்து அரசியலுக்குள்ள வந்துட்டாருன்னா, இவருக்கு போட்டியா இந்த ஆக்டரும் வரப்போறாராம். அது யாரா நம்ம தளபதிக்கே போட்டியா வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கலாம் யோசிக்கலாம். அது யாரு அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள வந்து பார்க்க போறோம். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு, அரசியலுக்கும், சினிமாக்கும் பல கால பந்தம்னே சொல்லலாம். அது வந்து ஒரு காதல் கதை மாரி, ஒரு காதல் காவியம்னே சொல்லலாம். பல வருட காலமா வந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்துட்டே வருது. அதுக்கு உதாரணங்கள் வந்துட்டு நெறைய பேர் இருக்காங்க. கலைஞர்ல ஆரம்பிச்சு, எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், ஏன் இப்ப லேட்டஸ்ட்டா நம்ம உதயநிதி, விஜய் வரைக்கும். அதாவது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நம்மளுக்கும் அரசியலுக்கும் சுத்தமா செட்டே ஆகாதுப்பா அப்படின்னு சொன்னவங்க, இன்னைக்கு அரசியலுக்குள்ள வந்துட்டாங்கன்றது நம்மளால சத்தியமா ஜீர்ணிச்சுக்கவே முடியல. அதாவது அப்படி சொல்றவங்க தான் வருவாங்க அப்படின்றது வந்து இதுலேருந்து தெரியுது. அதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உதயநிதி வந்து ஓரளவுக்கு அந்த மினிஸ்டர் பதவி வந்து தக்க வச்சுட்டு வராரு. நம்ம விஜய் என்னமோ தமிழக வெற்றி கழகம் அந்த பணிகள்லாம் பயங்கர தீவிரமா வந்து போயிட்டுருக்கு. இப்ப வேற அவங்களுக்கு வேற எலக்ஷன் கமிஷன் வேற ஒரு நல்ல ஒரு சிக்னல் வந்து குடுத்துருக்கு. யார் யார் அவங்க கட்சியில என்னென்ன போஸ்ட்ன்ற வரைக்கும் நம்மளுடைய தளபதி வந்து நியமனம் பண்ணிட்டார். இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா தெரியும் கரெக்ட்டா? அவருக்கு ஈக்குவலா யார் வரப்போறாங்கன்னு அந்த டாக்ஸ் அப்படின்றது வந்துட்டு வேற யாரும் கிடையாது. சூர்யா தான். சூர்யா வந்து அரசியலுக்குள்ள வந்து குதிக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து கசிஞ்சிருக்கு. ஸோ சூர்யாவ பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்படி அரசியலோடு ரிலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சூர்யா வந்துட்டு அந்த அகரம் ஃபவுண்டேஷன் ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த அறக்கட்டளை உங்க எல்லாருக்குமே தெரியும். அது மூலியமா பல ஸ்டூடண்ட்ஸ் வந்து நல்லா வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. பெரிய பெரிய லெவல்ல கூட ரீச் ஆயிருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பர்வான ஒரு விஷயம் வந்து அவர் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு வராரு. முக்கியமா ஏழை எளிய மக்கள் இவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணி இவங்களுடைய படிப்பு செலவுகளா இருக்கட்டும், இல்ல மற்ற செலவுகள் எல்லாமே இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரே வந்துட்டு அது மூலியமா நல்ல பலன் அடைஞ்சு இப்ப நல்ல லெவல்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாரி அவர் போயிட்டுருக்காரு. அப்பப்போ ரசிக மன்ற தலைவர்களுடைய அவங்க வந்து ஆலோசனைகள்ல ஈடுபடுவாங்க. இப்போ பொதுவா வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் ரசிக மன்றம் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த தலைவர்களோட இது பண்ணணும், அது பண்ணணும்னு ஆலோசனை இருக்கும். அப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, "என்ன சூர்யா நீங்க விஜய் மட்டும் அரசியலுக்குள்ள வந்துட்டாரு. நீங்க ஏன் வரமாட்றீங்க? நீங்க வரணும்னு எங்களுக்கு ஆசை. அவர் எப்படியோ அவர் ரசிகர்கள்ட்ட வந்து பெர்மிஷன் குடுத்துருக்காரு. நீங்க போட்டியிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி நீங்களும் பண்ணணும். நம்மளோட இயக்கத்த வந்து கிராமப்புறங்கள்ல ரொம்ப நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்கா ஒரு பேஸ் குடுக்கணும். ஸ்ட்ராங் பேஸ் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஊராட்சி மன்ற தேர்தல்ல நம்ம வந்து போட்டியிடணும். அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து ஒத்துழைப்பு குடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் கேட்க, உடனே சூர்யா வந்து "ஐய்யய்யோ! அரசியலா? அரசியலுக்கும் நம்மளுக்கும் சுத்தமா சம்மந்தமே கிடையாது. உள்ள போனா செம பிரச்சனை வருமே! இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, "சரி, சரி நீங்க வந்து ஃபுல்லா ஆதரவெல்லாம் குடுக்க வேணாம். ஏதோ உங்க ஃபோட்டோவ குடுத்தீங்கன்னா, நாங்க ஏதாவது பொழப்பு நடத்திப்போம்" அப்படின்னு அவங்க சொல்ல, இவர் உடனே யோசிச்சாரு. யோசிச்சுட்டு, "அப்படிங்களா? சரி இருங்க நான் வந்து சில பேரோட கலந்துரையாடி உங்கள்ட்ட வந்து சொல்றேன்னு" சொல்லிட்டு அவருடைய க்ளோஸ் சர்க்கிள்ல சில பீப்பிள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டு, அவர் பேசிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, "சரி ஓகே பொழச்சு போங்க. நான் என் ஃபோட்டோவ தரேன். அத வச்சு உங்களுக்கு ஏதாவது 4 நல்லது நடந்தா சரி" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒப்புதல் தெரிவிச்சுட்டாராம். இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற சோர்ஸ். அதாவது தகவல் கசிஞ்சதுன்னு சொன்னேன் இல்லையா? அது இதுதான். பட் இதோட அதிகாரப்பூர்வ தகவல் வந்து இனிமே தான் அவர் வெளியில வந்து விரைவில் கூறுவார் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. இப்ப விஜய்க்கு எதிரா வந்து சூர்யா அப்படின்னா, நெனச்சு பார்த்தாலே வந்து ஒரு மாரி ஒரு காம்படிஷன் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.